ஹாய், வணக்கம். ரவிகாந்த் பேசுகிறேன். இன்னைக்கு நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். இல்லை, ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே சிஎம் விஜயை பற்றி. நீங்கள்லாம் சுய நினைவோட தான் இருக்கீங்களா? இல்லை, நான் தெரிஞ்சே கேட்குறேன். சில பேர்லாம் சொல்லுங்க, நான் தெரியாமல் கேட்குறேன். நான் தெரிஞ்சே கேட்குறேன். நீங்கள்லாம் நிஜமாவே சுய நினைவோட இருக்கீங்களா? ஆளுக்கு நாலா பக்கமும் சேர்த்து போட்டு பின்னுன்னு பின்னிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மனுஷன் மூஞ்சில அந்த ஒரு சிரிப்பு திருக்கு பாருங்க. மாமனை உங்களுக்கு எல்லாரும் வைக்க போறான் அவன் வேட்டு. அதுதான் எங்க சிஎம் விஜய். பிகாஸ் நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வரும்போது அவங்க பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா இப்படின்னு கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே தவிர மக்களுக்காக நீங்க என்னத்தை பண்ணினீங்க? ஒரு எம்மும் போடுங்கல. ஆனால் இவர் வந்திருக்கார். கழித்து போட்ட அண்ணிலேருந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நிறைய பல விஷயங்கள், நிறைய பல திட்டங்கள். இதில் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த எலெக்ஷனில் மக்கள் தப்பு பண்ணிட்டோமோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு டயலாக் வேறு விடுறாங்க. ஏன்டா ஒன்று சுயமாக பேசணும், இல்லைன்னா யாருன்னா எழுதி கொடுத்தாங்கன்னா அதையாவது ஒழுங்காக படிக்கணும். ரெண்டுத்துக்குமே அறிவில்லை. அப்புறம் ஏன்? சிஎம் விஜய் வாழ விடுங்கள். அவர் ஆட்சி நடக்கட்டும், அவர் ஆட்சி தொடங்கட்டும். அவரால் மக்களுக்கு நன்மையை தவிர எந்தவித தீமையும் கிடையாது. ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் சிஎம் விஜய். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகே, ப்ளீஸ். உங்களுக்கே தெரியும், நீங்க பேசுறீங்களா வீடியோ எல்லாமே, அதை நீங்களே ரீப்ளே பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், ஆமாட்டா இவ்வளோ பொய் சொல்லியிருக்கோமா அப்படின்னு. ஏன்? ஒரு சோஷியல் மீடியா இல்லாத ஒரு காலத்துலலாம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு சோஷியல் மீடியா எங்க இருக்கு, எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் ஏன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கல, போ 4 படம் பண்ணு, அதுலயாவது உருப்படுற வழியை பாருங்க. ஓகே, இப்போ தேவையில்லாம தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. ஓகே, வாழ்க சிஎம் விஜய். ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஹிம், நாட் ஓன்லி மீ. அவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவரை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அவரோட குழுவை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகே, பை.